எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஸ்ரீ. இந்த டிப்ஸ் வீடியோ போட்டு வீடியோவே நான் இப்போ கேப் விட்டு தான் போட்டிருந்தேன். தினமும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல என்னால கண்டினியூஸா வீடியோஸ் போட முடியல. அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். இன்னைக்கு ஹேர் க்ரோத், ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணி முடி நல்ல டென்சிட்டியாவும் லாங்காவும் வளர்றதுக்கு ஒரு சின்ன ரெமெடி சொல்றேன். ரொம்ப ஈஸியானது தான். நம்ம வீட்டுல இருக்க பொருட்களை வச்சே ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம். பிளஸ் இன்டேக்கும் நீங்க ப்ராப்பரா எடுத்துக்கணும். அயர்ன் கண்டென்ட் உள்ளது இதெல்லாம் நீங்க எடுத்துக்கணும். அப்பதான் ஹேர் ஃபால் இல்லாம நம்ம முடிய பாதுகாத்துக்கலாம். இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல பொல்யூஷன், டிராவல்ல நம்ம முடி ரொம்ப டேமேஜ் ஆகுது. ரொம்ப ஈஸி. சின்ன வெங்காயம் இது நம்மளோட ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணும். இப்பெல்லாம் நீங்க ஆட்ல கூட பார்த்துருப்பீங்க, சின்ன வெங்காய ஷாம்பு அப்படின்னு. இஞ்சி, உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், இஞ்சியா அப்படின்னு. இஞ்சி தான் நீங்க உள்ளுக்குள்ள எடுத்துக்கிட்டாலும் நல்ல பயனை தரும், வெளியில அப்ளை பண்ணும் போதும் நல்ல பயனை தரும். ரொம்ப ஈஸி. இது 2 செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், இதுதான். இப்ப இத வச்சு நம்ம எப்படி ஒரு வாரத்துக்கு, அதாவது நீங்க இந்த ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி ஸ்கேல்ப்ல, நல்ல ஸ்கேல்ப்ல வச்சு மசாஜ் கொடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சீயக்காய் போட்டு குளிங்க. அல்லாட்டி மைல்டு ஷாம்பு, அதுல வெந்தயம் கலந்த, வெந்தயம் ஊற வச்ச தண்ணியோ அல்லது அரிசி கலைஞ்ச தண்ணியோ சேர்த்து நீங்க வாஷ் பண்ணும் போது அதோட பிஹெச் லெவல் கம்மியாகும் போது அந்த கெமிக்கலோட இது நம்மளுக்கு தாக்கம் கம்மியாகும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் எப்படி பண்றதுன்னு. இது உங்களுடைய முடியின் நீளத்திற்கும் டென்சிட்டி, அடர்த்திக்கும் தகுந்த மாதிரி நீங்க இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்ப நான் நார்மலா உள்ள ஹேருக்கு உரியதை சொல்றேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டு. இஞ்சி தோல் சீவும் போது நீங்க இஞ்சிய ஒரு 5 நிமிஷம் மிதமான சூடு இருக்க தண்ணியில போட்டு எடுத்தீங்கன்னா இஞ்சியோட தோல் சீவது எளிது. அப்புறம் இஞ்சி தோல் சீவறதுக்கு இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணீங்கன்னா இஞ்சியோட தோலை எளிதா நீக்கிடலாம். ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இப்ப இஞ்சியும் வெங்காயத்தையும் சின்ன சின்னதா கட் பண்ணிக்கிட்டோம். இதுல 3 பங்கு தேங்காய் எண்ணெய் எடுத்தீங்கன்னா 1 பங்கு விளக்கெண்ணெய், கேஸ்டர் ஆயில். நீங்க நார்மலா தினமும் தலைக்கு அப்ளை பண்ற எண்ணெயில கூட 3 பங்கு தேங்காய் எண்ணெயோட 1 பங்கு இந்த விளக்கெண்ணெய் கலந்து வச்சுக்கிட்டீங்கன்னா இது இந்த விளக்கெண்ணெய் உங்களோட தலைமுடியோட ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கும், நல்ல ட்ரை ஆகாம பாதுகாக்கும். தேங்காய் எண்ணெய் ஹேர் க்ரோத்தை அதிகப்படுத்தும். இப்ப நம்ம தயார் பண்ணி வச்சிருந்த வெங்காயம், இஞ்சி, தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் உள்ள இதை இப்படி டபுள் பாயிலிங் மெத்தட். ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து கீழே ஒரு டவல் வச்சு டபுள் பாயிலிங் மெத்தட்ல சூடு பண்ணும்போது அந்த
வெங்காயத்தோடைய சாரும் இஞ்சியோட சாரும் இதுல இறங்கும். இத நல்லா பாயில் பண்ணதுக்கு அப்புறம் டபுள் பாயிலிங் மெத்தட்ல மட்டும் பண்ணுங்க. டைரக்டா அடுப்புல வச்சு ஹீட் பண்ணாதீங்க. இத 1 டே அப்படியே அதோட எசன்ஸ் எல்லாம் உள்ளார இறங்குற அளவுக்கு வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் வாரத்துக்கு 2 முறை ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணி மைல்டு ஷாம்பு வாஷ் பண்ணுங்க. இந்த சின்ன வெங்காயம் நம்ம ஹேர் குரோத்தை ஸ்டிமுலேட் பண்றது இல்லாம தலையில இந்த புழு வெட்டுன்னு சொல்லுவாங்க, அப்படியே பஞ்சா முடி கொட்டி சொட்டை விழுகிறது, அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணும். நீங்க உங்களோட முன்மண்டையில உங்களுக்கு அப்படியே அந்த முடி அந்த டென்சிட்டி இல்லாம அப்படியே தலையில அந்த ஸ்கேல்ப்லாம் தெரியும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஆயில அப்ளை பண்ணிட்டு வரும்போது புதுசா புது முடிகள் வளர்ந்து உங்களோட ஹேர் ஃபால் கம்மியாகி புது முடிகள் வளர ஆரம்பிக்கும். இது ஒரு அருமையான ஆயில். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்களேன், 100% உங்களுக்கு ரிசல்ட். இது நான் ட்ரை பண்ணி பார்த்து பயனடைஞ்ச ஒரு ஆயில். கட்டாயம் முடி வளரும், 100% கேரண்டி. நான் +2 படிக்கும்போது என்னன்னே தெரியாம ஒரு ஃபீவர் கரெக்டா எக்ஸாமுக்கு ஒரு 2 months பிஃபோர் நான் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டேன். அப்ப எனக்கு நல்லா +2 படிக்கும்போது லென்த்தியாவும் அடர்த்தியாவும் முடி நல்லா இருக்கும். அந்த முடி அப்படியே கொட்டி போய் அப்படியே சொல்லுவாங்களே எலிவால் மாதிரி ஆயிடுச்சுன்னு. அப்ப இதை ட்ரை பண்ணும்போது எனக்கு முடி நல்லா வளர்ந்தது. நான் ட்ரை பண்ண 2-3 மெத்தடை நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோல சொல்றேன். இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, அந்த எண்ணெய் நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு. 3:1 ரேஷியோல தேங்காய் எண்ணெயும் விளக்கெண்ணையும் இது பண்ணுங்க. அல்லாட்டி உங்களுக்கு ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணணும் விருப்பம் இருந்தா ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த தேங்காய் எண்ணெயோட மனமும் இஞ்சி வெங்காயத்தோட மனமும் சேர்ந்து இந்த ஆயில் ஒரு நல்ல பிளசன்ட் இதை கொடுக்குது. இதை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு 100% ரிசல்ட். நான் அடுத்தடுத்து ஒரு வீடியோல ஒவ்வொரு மெத்தட் நான் சொல்றேன். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆனா மாத்தி மாத்தி போடக்கூடாது. ஒன்று ட்ரை பண்ணீங்கன்னா 3 monthsக்கு அதை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணும். இன்னைக்கு போட்டுட்டு நாளைக்கு எனக்கு முடி வளரலாம் சொல்லக்கூடாது. எதையுமே ஒரு மண்டலம் சொல்லுவாங்க பாருங்க, 48 days, அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு சின்னதா ஒரு லைக் போடுங்க. நன்றி.